காலத்துல ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல நிறைய குளங்கள் இருந்துச்சு. அந்த ஊர்ல ரொம்பவும் பிரபலமான மீன் பிடிக்கிறவங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல அண்ணனோட பேரு ரங்கையா, தம்பியோட பேரு ராமையா. 2 பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருக்கிறவங்க. தம்பி ரொம்ப நல்லவன், ஆனா அண்ணங்காரனுக்கு கோவம் அதிகம். ஊர்ல முதல் தடவையா மீன் பிடிச்சி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தான். டே ராமையா, பாத்தியா, இதுதான் இந்த மாசத்துக்கான வருமானம். இந்த வியாபாரத்துல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஆமாண்ணே, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நம்ம உழைப்புக்கேத்த பணம் தான் கிடைச்சிருக்கு. உண்மைதான்டா. ஆனா ஒரு காலத்துல நாம மட்டும்தான் மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாம வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்றாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் வருமானம் இப்போ குறைஞ்சி போச்சு. உண்மைதானே. ஆனா அவங்க எல்லாருமே உன்னை பார்த்து தான் மீன் பிடிக்கவே வந்தாங்களாம். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்துட்டு உன்ன மாதிரியே உழைக்கணும்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா. இப்படியே மீன் பிடிக்கிறவங்க அதிகமாயிட்டா அப்புறம் நமக்கு எங்க மீன் கிடைக்கும்? மீனே கிடைக்கலனா அப்புறம் வியாபாரம் எப்படி பண்றது? மீன் பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லையானே. அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம நிறைய நுணுக்கங்களும் தெரியணும். புதுசா வர்றவங்களுக்கு நம்ம அளவுக்கு திறமை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கவலைப்படாதண்ணே. இந்த நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியுங்கிறதால தான் சரியான நேரத்தில் மீன் பிடிச்சி நாம நல்ல லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னானாலும் சரி, இந்த நுணுக்கங்கள் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும். அப்படி அந்த 2 அண்ணன் தம்பிங்க நல்லபடியா மீன் பிடிச்சி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரங்கையாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால மீன் பிடிக்கிறதுக்காக ராமையா தனியா போய்கிட்டு இருந்தான். வழியில அவனுடைய சித்தப்பா பையன் சேகரை ராமையா பார்த்தான். சேகர், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ராமையா. நீ எப்படி இருக்க? அப்புறம் ரங்கையா அண்ணன் எப்படி இருக்காரு? நாங்க நல்லா தாண்டா இருக்கோம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? என்னன்னு சொல்ற ராமையா. உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியுமே. அவர் பெரிய குடிகாரரு. அது மட்டும் இல்லாம சூதாட்டத்துக்கு அடிமையானவர். சூதாட்டத்தில் வீடு வயலுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு எங்களை குடும்பத்தோட நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குடா உனக்கு. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீயும் அண்ணனும் இங்கே நல்லபடியாக வாழறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் நேராக வந்து உங்களை பார்த்து எதனா உதவி கேட்கலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். சரி சொல்லுடா, நீ என் தம்பி ஆயிட்ட. உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதை செய்யறேன். குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் பணத்தை எனக்கு கடனாக கொடுக்குறியா? அந்த பணத்தை வச்சு நான் எதனா வியாபாரம் ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது வேலை தேடி போகிறேன். எனக்கு பணம் கிடைச்சதும் நான் திரும்ப கொடுத்துடுவேன். என் தம்பிக்காக இந்த உதவியை கூட செய்ய மாட்டேனா? நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் கேட்க முடியலை. சரி வா, வீட்டுக்கு போய் வயிறார சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ராமையா சேகரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அவன் வேணும்னு சொன்ன பணத்தை கடனா கொடுத்தான். எங்க அப்பா உங்களுக்கு பண்ண அநியாயத்தை கூட மறந்துட்டு நான் வந்து கஷ்டம்னு சொன்ன உடனே எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு நான் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா உங்க மனசு எனக்கு புரியுது. இந்த நன்றி கடனை நான் நிச்சயம் தீர்த்திடுவேன். ரொம்ப நன்றிண்ணே. பழசெல்லாம் யோசிக்கிறத விட மறக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம நீ என்ன வெளியாளாடா அப்படின்னு ராமையா சேகர் கிட்ட சொன்னான். ராமையா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு சேகர் சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போனான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த ரங்கையா அவனுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தான். போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது பிரச்சனை தான். அதனால நான் போய் பேங்க்ல போட்டுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா அங்க இருக்க வேண்டிய பணம் இருக்கல. என்னடா ராமையா, பீரோல இருக்க வேண்டிய பணத்தை காணோம். கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருக்கு. நீ எதனா எடுத்தியா? அண்ணே, நான் காலையில் மீன் பிடிக்க போனேனா அப்போ நம்ம சித்தப்பாவோட புள்ள சேகர் இருக்கான்ல, அவன் என்னை வழியில் பார்த்தான். சித்தப்பா குடிச்சு சூதாட்டத்தில் குடும்ப சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாராமா. இப்போ எல்லாரும் நடுத்தெருவில் நிற்கிறாங்கன்னு சொன்னான். பசியில் கஷ்டப்படுறதா சொன்னான். அதான் தாங்கிக்க முடியலை.
அதான் உதவி செய்ய பணம் கொடுத்தேன். முட்டாளாடா நீ. யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா? இல்லை எல்லார்கிட்டேயும் பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ என்னாச்சுண்ணே? என்னடா என்னாச்சு? அவன் அப்பா பண்ணதை நீ வேணும்னா மறந்துருக்கலாம், ஆனால் என்னால் மறக்க முடியாது. நாம் அவ்வளோ கஷ்டப்படும்போது அவன் என்னன்னு வந்து நம்மளை பார்த்தானா? இப்போ எதுக்குன்னு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு? வாயை மூடுடா. அவன் நம்மளை மனுஷங்கனாவது மதிச்சானா? அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்கன்னு அவன் கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்கல. நாம் உதவி கேட்டு போனப்ப துரத்தி தானே விட்டான். நம்மளை அந்த ஊர்லேயாவது இருக்க விட்டானா? அந்த ஊரை விட்டே நம்மளை துரத்தி விடலை. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன்டா. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு நீ என்னை படிக்க வச்சதால தான் நான் இன்னைக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன்ன. இன்னைக்கு நாம் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்ன இருந்தாலும் அவனும் நம்ம தம்பி தானே. அவன் அப்பா பண்ணதையே நாமளும் எப்படி திரும்ப பண்ணுறது? அதனால தானே அவனுக்கு நான் உதவி செஞ்சு அனுப்பி வச்சேன். 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், ஒன்றா தானே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்ச அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. உதவி தானே அப்படின்னு செஞ்சிட்டேன்னு. நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது. நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். கோவப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிற? இந்த உறவுங்களே வேணான்னு ஒதுங்கி இருக்கும்போது அவங்களுக்கு நீ உதவி பண்ணுறியா? அண்ணே, சித்தப்பா நமக்கு அநியாயம் பண்ணது உண்மைதான். ஆனால் சேகர் ரொம்ப பாவம் இல்லைண்ணே. அவன் கஷ்டப்படும்போது நாம் உதவி செய்யலைன்னா எப்படிண்ணே? சேகருக்காகவாவது நீ கொஞ்சம் விட்டு கொடுண்ணே. ஓஹோ, எனக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்கணல்ல, அதான் சொல்கிற. அப்படி இல்லைண்ணே. வாயை மூடு. உன்னை நான் படிக்க வச்சிருக்கேன், வியாபாரத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன், நுணுக்கங்களும் உனக்கு தெரியும். இந்த வீடும் நம்ம 2 பேருக்கும் சொந்தம்தான். இனிமே உன் வழியை நீ பார்த்துக்கோ. இனி நீயும் நானும் ஒன்றும் இல்லை, வேற வேற. அப்படின்னு சொல்லி ரங்கையா கோவமா போயிட்டான். 1 மாசமும் ஆச்சு. தான் அண்ணன் தான் கூட இல்லைங்கிறதுனால ராமையாவால சரியா எந்த வேலைகளையும் செய்ய முடியல. அவனுடைய அண்ணன் ரொம்ப சுலபமா செய்யற சில வேலைகள் எல்லாமே ராமையாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சரியா அவனால மீனுங்களை பிடிக்கவும் முடியல, அதனால அவனால சரியா சம்பாதிக்கவும் முடியல. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு நாள் அவன் சேகரை பார்த்தான். ராமையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சேகர். ஆமாம், நீ இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ராமையா. நீ கொடுத்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன். வீட்டு செலவு போக கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி எடுத்து வச்சேன். அந்த பணத்தை உனக்கு கொடுக்க தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. என்னாச்சு ராமையா, ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்க? எதுனா பிரச்சனையா? உனக்கு தெரியும்ல, சின்ன வயசில் உங்கள் அப்பா எங்களுக்கு அநியாயம் பண்ணாரு. அண்ணனுக்கு அந்த கோபம் போகவே இல்லை. அப்படிப்பட்டவர் பிள்ளைக்கு உதவி செஞ்சியான்னு கோவப்பட்டுட்டாரு. என்னை தனியாக விட்டுட்டாரு. அண்ணன் இல்லாமல் என்னால் எதையும் சரியாக செய்ய முடியலை. ஐயோ, இதெல்லாம் என்னால் தான். பேசாமல் நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன யோசனை? இந்த ஊரில் நிறைய பேர் மீன் எறான்னு பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ கம்மியாக மீன் பிடிக்கும்போது உனக்கு வியாபாரம் நடக்காது. ஒன்று பண்ணு, எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல நிறைய நண்டுங்க இருக்கு. மீன் பிடிக்கிறத விட நண்டுங்க பிடிக்கிறது சுலபந்தான். அதுவும் இல்லாமல் நிறைய விலைக்கு விற்கலாம். உண்மைதான் இல்லை? ஒரு வேளை நண்டு கம்மியாக கிடைச்சாலும் அதை அதிக விலைக்கு விற்கலாம் இல்லையா? எங்கள் ஊரில் நண்டு விற்கிறவங்க யாரும் இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனால் என்ன, உங்கள் ஊர் வரைக்கும் வந்து நண்டை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஊர் வரைக்கும் திரும்ப வரணும். கஷ்டந்தான். பரவாயில்ல, அதில் என்ன இருக்கு? இப்படிப்பட்ட நல்ல யோசனை கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா. எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்ச உனக்கு ஒரு யோசனை கூடமா நான் சொல்ல மாட்டேன்? உனக்கு இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ போயிட்டு வா. அப்படி சேகர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில ராமையா சீக்கிரமா எழுந்திருச்சு சேகரோட ஊருக்கு போய் அங்க சேகர் சொன்ன மாதிரியே அந்த ஆத்துல அவங்க அண்ணன் கத்து கொடுத்த நுணுக்கங்களை வச்சு நிறைய நண்டையும் பிடிச்சு முதல் தடவையா அவங்க ஊர்ல நண்டு வியாபாரத்துல அவன் இறங்குனான். என்ன ராமையா, மீன் வித்துக்கிட்டு இருந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இப்போ புதுசாக நண்டு வியாபாரத்துலேயும் இறங்கிட்டீங்க போல இருக்கே. சரி சரி, நல்லது தான். நம்ம ஊரில் தான் நண்டு யாரும் விற்கலையே. எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நண்டு வாங்கிட்டு போனாரு. அப்படி அந்த ஊர்ல நிறைய பேர்
முத தடவையா நண்டு விக்கிறதுனால சந்தோஷமா வாங்கிக்கிட்டு போனாங்க. அப்படி நண்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ராமையாவோட வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. நிறைய பணமும் சம்பாதிச்சான். வீட்டுக்கு போய், அண்ணே இந்த அண்ணே உன்கிட்ட சொல்லாம நான் சேகருக்கு கொடுத்த பணம், அவன் அந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டானே. நான் இப்போ நண்டு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யோசனையை கொடுத்தது சேகர் தான். அவனால தான் இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குண்ணே. சபாஷ்டா, ஊரில் யாரும் செய்யாத வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க. சேகர் உனக்கு உதவி பண்ணி அவங்க அப்பா மாதிரி அவன் இல்லைன்னு காட்டியிருக்கான். இந்த பணத்தை அவங்கிட்டயே கொடுத்துடு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல்லு. இனி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மீன் நண்டுன்னு எல்லாத்தையுமே விற்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமே எப்பவும் போலவே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்க. அப்பா ராமையா, அம்மா ரங்கம்மா, புள்ள சுப்பையா, மருமக சீதா. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குறை இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ரொம்பவும் சோம்பேறிங்க. காலையில சூரியன் ஆகாயத்துல உச்சிக்கு வர வரைக்கும் கூட அவங்க யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. வயல் இருந்தாலும் விவசாயம் செய்ய மாட்டாங்க. மாடுங்க இருந்தாலும் புல்லு கூட போட மாட்டாங்க. வீட்ல எல்லா வேலைகளையும் தள்ளி போட்டுக்கிட்டு நாள் பூரா சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோம்பேறியா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஊர்க்காரங்களும் அவங்கள மட்டமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் புருஷன்கிட்ட ரங்கம்மா இப்படி சொன்னாங்க. காலையில விடிஞ்சே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு வயலுக்கு போகலையா? ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்திரிச்சதால இன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. பேசாம நாளைக்கு வயலுக்கு போலாம். ஐயோ அப்பா, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு நாளைக்கு வேலைக்கு போலனா ஒன்றும் நஷ்டமாயிடாது. சரி, இன்னைக்கு என்ன சமையல் பண்றது? எனக்கு சமைக்கிறதுக்கு வேற பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிறது எதையாவது சாப்பிட்டுக்கலாம்ல? சரி, அப்படியே பண்ணலாம். அப்பதான் அந்த பக்கமா வந்த பீமையா, என்ன ராமையா, இன்னைக்கு வயல் வேலைக்கு வரலையா? இல்லடா, என்னவோ தெரியல, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, அதனால என்னால் வர முடியாது. நீ போயிட்டு வா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ திருந்த மாட்டியாடா? வேலைக்கு போனாதான் அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படும். கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது நம்ம உடம்புல வேர்வை கொட்டும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, செய்கிற வேலைக்கு பணமும் கொடுப்பாங்கல்ல. நீ எது வேணுனாலும் சொல்லு. நீ சொல்றதெல்லாம் என் நல்லதுக்கு தான்னு தெரியும். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு வேணும்னா வேலைக்கு வரேன். சரி, உன் தலையெழுத்து, நான் போறேன் அப்படின்னு சொல்லி பீமையா அங்கிருந்து வயல் வேலைக்கு கிளம்பிட்டான். அடுத்த நாளும் பீமையா ராமையா வீட்டுக்கு வந்தாலும் ராமையா வேலைக்கு வரலன்னு சொன்னதுனால பீமையா தனியா தான் வேலைக்கு போனான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயசானவர் பீமையா கிட்ட இப்படி கேட்டாரு. தினமும் என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏண்டா இவ்வளோ கஷ்டம்? அந்த ராமையா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. இப்படியே உக்காந்து சாப்பிட்டா அந்த பணம் தீந்து போயிடும். அப்புறம் அவனே தானா வேலைக்கு வர போறான். நீ கொஞ்சம் அமைதியா இருடா. என்ன இருந்தாலும் என்னோட நண்பனாச்சுங்களே ஐயா. என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த ஊர்லயே நல்லா வாழ்ந்த குடும்பம். சொல்ல போனா அவங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவங்களால தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். ஆனா அவரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. ராமையாவோட அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அதனால ராமையாவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கல. அதனால அவன் கஷ்டப்படவும் இல்லை. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டு உழைக்க ஆளே இல்லை. அவன் பசங்களுக்கும் உழைக்க தெரியாமலே போயிடுச்சு. அப்படியா? இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? அப்படின்னா ஏதாவது பண்ணி ராமையா குடும்பத்தை மாற்றியாகணும். நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். காலம் தானா அவங்கள மாற்றும். நாம கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமையாவோட வீட்டுக்கு ராமையாவோட அத்தையான லக்ஷ்மி வந்தாங்க. என்ன அத்தை, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? இப்பவே போயிடவா? நான் அப்படி சொல்லல அத்தை. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? அப்போ பேசாம அமைதியாரு.
என்ன ரங்கம்மா, பசிக்குது, வீட்ல என்ன சமைச்சு வச்சிருக்க? அத்தை கேட்குறாங்கல்ல, சீக்கிரம் போய் சமையல் பண்ணு. நீ என்னடா இன்னும் வீட்லயே இருக்க, வயலுக்கு கிளம்பலையா? நீ வந்த சந்தோஷத்துல போகவே மறந்துட்டேன். இப்ப போறேன். ஆமா, சுப்பையா எங்க? அட ஆமா, எங்க உன் புள்ள சுப்பையா? இங்க தான் இருக்கேன். வயலுக்கு போக தயாராகிக்கிட்டு இருக்கேன். சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. வெளியில வந்த சுப்பையா கிட்ட அவனுடைய மனைவியான சீதா இப்படி கேட்டா. என்னங்க இது, உங்க பாட்டிக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? எங்க லக்ஷ்மி பாட்டிக்கு கோவம் ரொம்ப அதிகம். ஆனா எங்க வீட்டுக்கே அவங்க தான் பெரியவங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் நாம எப்பவும் போலவே வாழ்ந்துக்கலாம். வாடா, சீக்கிரம் போலாம். இல்லனா குச்சி எடுத்துட்டு வந்து உங்க பாட்டி அடிச்சு விரட்டுவாங்க. அப்படி ராமையா சுப்பையா 2 பேருமே சேர்ந்து அவங்க வயல்கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்கள பார்த்த பீமையா அவங்க கிட்ட வந்து இப்படி கேட்டான். அதானே பார்த்தேன். என்னடா காலையிலேயே இவ்வளோ வெயில் அடிக்குதேன்னு. இன்னைக்கு நீயும் உன் பிள்ளையும் வயலுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்கும் போலையே. சும்மா இருடா, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் இன்னைக்கு வர மாதிரியே இதுக்கப்புறம் தினமும் வயலுக்கு வந்து வேலையை செய்கிறேன்டா. எல்லாம் சரிதான், வயல் வரைக்கும் வந்துட்டீங்க. வயலில் இறங்கி வேலை பார்க்காம எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க? இது எங்க வயல் தானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா வயலெல்லாம் பண்ணிங்க சுத்திக்கிட்டு இருக்கு? கடைசியா நீ எப்போ வயலுக்கு வந்தனே ஞாபகம் இருக்காடா? எப்படி ஞாபகத்துல இருக்கும்? நீ போன நாள்ல இருந்தே உன் வயல்ல பண்ணிங்க குடியிருக்கு. இங்க பண்ணிங்க இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற எங்க வயலுக்கும் கஷ்டம்தான். சரிடா, இனிமே ஒழுங்கா வேலை பார்க்குறேன். வயலை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். எனக்கு உதவி பண்றியா? நீ இந்த வார்த்தை சொன்ன பாரு, அதுவே போதும். உன் வயலை சுத்தம் பண்ண நான் உனக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு என்ன தேவைன்னா, ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை பார்த்து ராமையா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா போதும். அப்படி ராமையாவோட வயல பீமையா சுப்பையா ராமையா 3 பேரும் சேர்ந்து 2 நாள்ல சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்பாடா, வயலெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இனிமே நீ விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் ராமையா பொண்டாட்டி ரங்கம்மா கிட்ட, என்னமோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. தினமும் வயலுக்கு போகிற மாதிரி இருக்கு. ஒரு நாளாவது படுத்து ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா அது முடியுமான்னு எனக்கு தெரியல. என் அத்தையும் வீட்டை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. என்னாலையும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யவே முடியலங்க. எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறாங்க உங்க அத்தை. அதுக்குள்ள லக்ஷ்மி அம்மா அங்க வந்துட்டாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஐயோ அத்தை, உன்னை பற்றி நாங்கள் எதுவும் பேசலையே. நானும் நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு இப்ப சொல்லலையேடா. ஏதோ என் வாய்க்கு வந்ததை சொன்ன, அவ்வளவுதான். சரி போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ராமையா சுப்பையா 2 பேருமே தினமும் வயலுக்கு போய் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வயல் வேலையும் அவங்களுக்கு பழகி போச்சு. 2 பேருமே தினமும் வயலுக்கு போறத பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ராமையா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளைஞ்சிருக்கு போலையே. எங்கள் வயல்லலாம் வர்ற லாபத்தை விட இந்த வருஷம் உன்னோட வயலில் தான் அதிக லாபம் கிடைக்கும் போல. என்னமோ தெரியலை, கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான பலன் தானாக வரும். சரி, அதிகமாக மழை வந்து விளைச்சல் வீணாக போச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது பீமையா. கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான பலன் கிடைக்கலன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டம்தானே. இத்தனை நாள் வீட்லேயே உக்காந்து இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு சோம்பேறியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் வந்து உழைச்சா தானே தெரியுது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க அவ்வளோ கஷ்டப்படலைன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால தான் கஷ்டப்பட்டா அதில் சுகமும் இருக்கும். கஷ்டப்படாமல் எதனா வரணும்னு நினச்சா அது எப்போவும் வராது. சரி, எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லு, அங்கேயும் போய் வேலையை பார்க்குறேன். உன்கிட்ட இவ்வளோ மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலடா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அப்படி ராமையா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பீமையா கிட்ட அந்த பெரியவர் இப்படி கேட்டாரு. என்னடா அதிசயம் இது, ராமையா குடும்பம் இப்படி மாறிடுச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஓ அதுவா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவை போய் சந்திச்சு இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சொன்னேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கேட்ட அவங்க,
நேரா கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல மாற்றம் வந்திருக்கு. அவங்களுக்காக பயந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க இவங்க கூட இல்லாம அவங்க வீட்டுக்கே போனாலும் கஷ்டப்பட்டு உழைக்க பழகிட்டாங்கல்ல, இனி இவங்க வாழ்ந்துடுவாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எதிரி. பணம் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதுல நாம உட்காந்து சாப்பிட்டா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எப்படி தெரியும்? அதனால பணம் இருந்தாலும் நாமளும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் பணம் சம்பாதிக்கணும்.